ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நீ நிறைவாக நிம்மதியாக வாழும்படி உனக்கு ராஜயோகத்தை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். நீயும் எதை பற்றியும் யோசித்து கவலைப்பட்டு குறைப்பட்டுக்காம எல்லாமே சரியாயிரும், வாழ்க்கை சந்தோஷமாக மாறுன்ற நம்பிக்கையோட நான் சொல்கிறத கவனமாக கேளு. நீ தனியாகவே இருந்து உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்களை எதிர்கொள்ளும் போது, பிரச்சனைகளை சமாளிக்கும் போது அதற்கு பலனாக உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். உன்னுடைய பலமும் உன் உண்மையான மதிப்பும் என்னன்னு உனக்கு புரிய வரும். நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் கூட சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கும்போது அதை நான் தான் செய்கிறேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் செய்கிறேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. இந்த வராகி எதை செஞ்சாலும் அது கண்டிப்பாக உன் நல்லதுக்காக, உன் நன்மைக்காகவே இருக்குன்ற உண்மை உனக்கு புரியட்டும். உன் வாழ்க்கையை ஒரு நிமிஷத்தில் தலைகீழாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட இந்த வராகி அம்மா இப்படியே உன் வாழ்க்கையை கஷ்டத்திலேயே விட்டு வச்சிட மாட்டேன். உன் கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் நீ மனம் தளராமல் தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. உன் நம்பிக்கைக்காக, உன் நல்ல மனசுக்காகவே இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்குறேன். உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பாதையில் நிச்சயமாக நான் வெளிச்சத்தை கொண்டு வருவேன். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற எதுவுமே நடக்க மாட்டேங்குதேன்னு நினச்சி இப்போ நீ மனசு சோர்ந்து போயிருக்குது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் அனைத்தும் மாறும், உனக்கான நல்லது நடக்கும். நீ பார்க்குறதுக்கு வேணும்னா வெளியில் எதுவும் மாறாதது போல உனக்கு தெரியலாம். ஆனால் நீ அமைதியாக பொறுமையாக இருக்கும்போது நானும் உனக்காக அமைதியாக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். உன் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்குன்ற உண்மைகள் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. நீ மனசில் யோசிக்கிற ஒவ்வொரு நல்ல எண்ணங்களுக்கும், நீ எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிகளுக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுப்பேன். நீ மனசில் வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீணாக போகாது. உனக்கான நல்லதையெல்லாம் நானே சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். எனக்கு எதுவுமே நடக்கலை, என் வாழ்க்கையில் எதுவுமே மாறலைன்னு சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. நம்பிக்கையோடு நீ இருந்தீன்னா அனைத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னுடைய கவலைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்துருவேன். நீயும் எதை பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக, நல்ல பொழுதாக அமையும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. நீ என் மேலே எந்த அளவுக்கு அளவு கடந்த பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கேற்றால் போல உனக்கான நல்லதையெல்லாம் கூடிய சீக்கிரம் நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையை அழகுபடுத்தி உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறேன். எதுவுமே உடனே நடக்கணும்னு மட்டும் கவலைப்படாத, யோசிக்காத, அவசரப்படாத. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு யோசிக்காமல் எல்லாத்துக்கும் ஏதோ காரணம் இருக்கும். வராகி அம்மா எதையும் காரியத்தோடு தான் செய்வாங்கன்றதை புரிஞ்சு நீ அமைதியாக இரு. என்னை மீறி எதுவும் தப்பாக நடக்காது என் செல்லமே. கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சி அடையும்படியாக, மன மகிழும்படியாகவே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் மனசை மட்டும் நீ சுத்தமாக வச்சுக்கிட்டீன்னா இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நீ சந்தோஷப்படும்படியாக சிறப்பாக நடந்து முடியும். உன் வாழ்க்கையில் எது இல்லையோ அதை உன் கைகளில் கொடுத்து உன்னை வழிநடத்தி வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. படிப்படியாக உன் மகிழ்ச்சி அதிகரிப்பதை நீ பார்க்க போகிற. உன் வாழ்க்கையில் உன் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனிமேல் நீ உற்சாகமாக உழைக்க தயாராகு. காலையிலும் மாலையிலும் இரவிலும் உன் மனசில் வெவ்வேறு மாதிரியான சிந்தனைகள் வரலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் உனக்கான வெற்றி காலத்தை உருவாக்க நான் இருக்கேன். காலகட்டம் உனக்கு சாதகமாக மாறும். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ பெருசாக எதையும் யோசித்து வருத்தப்படாமல், எதையும் யோசித்து கவலைப்படாமல்
அனைத்தையும் இயல்பாக யதார்த்தமாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு சுலபமாக நடக்கும் விஷயமாக மாறும். எதையும் அதிகமாக யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. உன் கடமையை உன்னை சரியாக செய்ய விடாமல் ஒரு சிலர் உன்னை தடுப்பதாக தானே நினைக்கிறாய். யார் உன்னை தடுக்க நினைச்சாலும், யார் உன் வாழ்க்கையை அழிக்க நினைச்சாலும், வீழ்த்த நினைச்சாலும் அதை இந்த வராகியம்மா ஏன் கிட்ட விட்டுடு. உன் வாழ்க்கை பொறுப்பை ஏற்றுக்கிட்ட நான் அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு கொடுக்குறேன். உன் சிக்கல்களை எல்லாம் தீர்த்து உனக்கான சந்தோஷங்களை தர நான் இருக்கும்போது நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே போதும். உன் கடமைகளை நீ தொடர்ந்து செஞ்சுட்டு வா. கூடிய சீக்கிரம் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போய் உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற செய்கிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ அவசரப்பட்டு யோசிக்காமல் எடுத்த சில முடிவுகள் தானே உனக்கு பல நேரங்களில் துன்பத்தை வரவழைச்சிருக்கு. அதனால தான் உன்னை வேதனையிலிருந்து விடுவிச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு கிடைச்ச நல்ல அனுபவங்கள் மூலமாக உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ முடியும். இதுவரைக்கும் உனக்கு கிடைச்ச அனுபவத்தை எல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இனிமே உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு நீ கவனமாக இருக்க பழகு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக துன்பமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதில் கிடைச்ச அனுபவம் இனிமே உன் வாழ்க்கையில் அழகான பாதையை உனக்கு நேராக வடிவமைச்சு கொடுக்கும். என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் மனசு உடைஞ்சு போகாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு. காலம் மாறும்போது உன் வாழ்க்கை தானாகவே உயரும். உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்கும்போது உனக்கு என்ன கவலை? இனி அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். மழை பெய்யும் போது மழை காலத்தில் பட்டாம்பூச்சிகள் ஈசல்கள் எல்லாம் தன்னுடைய மென்மையான ரெக்கைகள் உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக எங்கேயாவது போய் ஓரமாக ஒதுங்கி ஓய்வெடுக்கும். அதே போல் நீயும் செய்ய. இப்போ உன் வாழ்க்கையில் புயல் போல கஷ்டங்கள் பெரும் பிரச்சனையாக வருதுன்னா கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நிதானமாக அமைதியாக ஓய்வு எடுக்கிறதுல தப்பே இல்லை என் செல்லமே. துன்பங்கள் வரும்போது தான் அவசரப்படக்கூடாது. அமைதியாக உட்காந்து அதை எப்படி சரி செய்யணும்னு யோசி. உனக்கான நல்ல வழியை இந்த வராகியம்மா உன் உள்ளத்தில் இருந்தே உனக்கு சொல்லி கொடுக்குறேன். புயல் ஓய்ந்த பிறகு பட்டாம்பூச்சி மீண்டும் பறக்க ஆரம்பிப்பதை போல உன் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் தீர்ந்து நீ உயரை வெற்றிகரமாய் பறக்க தான் போகிற. உனக்காக அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் கைகள் எதை சேர்த்ததோ இல்லையோ அது முக்கியமல்ல. உன் மனசுக்குள்ளே நீ எதை சேர்த்து வச்சிருக்கங்கிறது தான் முக்கியம். மனசுக்குள்ள நல்ல எண்ணத்தையும் நல்ல குணங்களையும் நிரப்பி வச்சுக்கோ என் செல்லமே. நல்ல எண்ணத்தோடு நல்ல குணத்தோட நீ நல்ல செயல்களை செய்யும்போது கண்டிப்பாக இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். உன் நல்ல எண்ணங்கள் தான் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய செல்வங்கள். எப்போதும் என்னை மனசில் வச்சுக்கிட்டினா நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை உயர்ந்த பாதையில் கொண்டு செல்வேன். நீ அமைதியாக இருந்தாலே நானே உன்னை வழி நடத்தி நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் உன் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டாத. உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உனக்கான சந்தோஷங்களை தந்து உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன். வராகியம்மா வராகியம்மான்னு என்னையே நம்பி வாழும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். இப்போது இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கை கிழக்கு திசையில் உதிக்கும் சூரியன் போல பிரகாசமாக ஜொலிக்க போகுது. அடுத்தடுத்து உனக்கான அதிசயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் என்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதை தீர்த்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு என் செல்லமே. எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளும் மனசை உனக்குள்ள வளர்த்துக்கோ. அமைதியாக மன நிம்மதியோடு நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்காகவே இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும்போது நான் நிச்சயம் அதற்கு உரிய பலனை கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. நீ சில பேருக்கு உன் மனசில் பெரிய இடத்த கொடுத்து வச்சிருக்க. அவங்களுக்காக நீ என்ன வேணாலும் செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல மனசு கொண்ட பிள்ளையாக இருக்க. நீ அவங்களுக்கு உயர்ந்த இடத்தை உனக்குள்ள கொடுத்து வச்சிருக்கலாம்.
அவங்க மேலே அதிக அன்பு மரியாதையும் வச்சிருக்கலாம். ஆனால் காலம் போக போக அந்த அன்புக்கும் மரியாதைக்கும் அவங்க தகுதி இல்லைன்னு தெரிய வரும்போது மனசு உடஞ்சி போகாதே என் செல்லமே. இவங்க இவ்வளவு மோசமானவங்களா, இவங்களா இப்படி செஞ்சாங்கன்னு உனக்கு தெரிய வரும்போது அதுக்காக வலியை உண்டாக்கி கொள்ளாதே. மன வலியோடும் வேதனையோடும் இருக்காம, மனிதர்கள்னாலே இப்படி தான், யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்கிற அந்த உண்மையை புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னை உயர்த்தி பிடிக்கணும். உன் வாழ்க்கையில் உன்னை தோக்க விட்டுறக்கூடாதுன்றதுக்காகவே உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களின் உண்மை முகமூடியை உனக்கு கிழிச்சு காட்டிக்கிட்டு இருக்கேன். யாரையுமே அளவுக்கு மீறி அதிகமாக மனசுக்குள்ள இடம் கொடுத்து உயர்த்தி வைக்காதே. ஏன்னா உன்னை நீ உயர்த்தி வச்சாலே போதும். சுயமரியாதையை காப்பாற்ற கற்றுக்கோ. அடுத்தவங்களுக்கு அதிகமாக இடம் கொடுத்து உன்னை நீ தாழ்த்தி போக விட்டுறக்கூடாதல்லவா? உன் மதிப்பு என்ன, உன்னுடைய மரியாதை என்னங்கிறத புரிஞ்சு அதை தக்க வச்சுக்கோ. உண்மையான உறவுகள்னா, நல்ல மனிதர்கள்னா அடுத்தவங்களை மரியாதையோடு நடத்துவாங்க. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. உனக்கு வழிகாட்ட இந்த வராகியமாக இருக்கும்போது உனக்கு நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாத. கண்டிப்பாக என்ன செய்ய போகிறோன்னு வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு உன் நிலைமையை மாற்றி அமைச்சு உனக்கு உதவி செஞ்சு உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். உனக்கான புது பாதையை காட்டி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. மனிதர்களுக்கு எப்போதுமே பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு வழிதான் தெரியும். ஆனால் மனிதர்களையே படைச்ச இந்த வராகி அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு 1000 வழிகள் தெரியும். தவிச்சுக்கிட்டு இருக்க, மன துடிப்போட வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு வழிகாட்ட இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றதை நம்பு. கொஞ்சம் பொறுமையோடு இருந்தினாலே உனக்கான வெற்றி கதவுகளை நான் திறந்து வச்சிருவேன். நீ தனியாக இல்லை என் செல்லமே. இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாகவே இருக்கேன். உன் மனக்கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட விட்டுட்டினா அதை நான் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் அல்லவா? உன் உடம்புல கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கலாம். அந்த பிரச்சனையை சரி செஞ்சு உன் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் உன் மனசுக்கு மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரம் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. உன் கஷ்டங்களை தாண்டி நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்கிறத பார்த்து இந்த உலகம் வாயடைச்சு நிற்க போகுது. அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க இப்போ பாரு எவ்வளோ வசதியாக நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு நீ ராஜ வாழ்க்கை வாழ்வதை பார்த்து இந்த உலகம் வியக்கும் நேரம் வந்துருச்சு. நான் உன் கூட இருந்ததால தான் இப்படி உனக்கு ராஜயோகம் அடிச்சிருக்குன்றதை நீயும் புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் பணிவோட பொறுமையோடு இருந்தீனா என் அருள் மென்மேலும் உனக்கு கிடைக்குமே செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த தீங்கும் நேராமல் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். என் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு மன தூய்மையை கொடுத்த நானே உனக்கு மன மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். மனசுக்குள்ளே தொடர்ந்து வராகி தாயே துணைன்னு என் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். யார் மீதாவது உனக்கு கோபம் வரும்போது அந்த கோபம் அவர்களை அழிக்குதோ இல்லையோ, அவர்களை நெருப்பாக சுட்டு கொளுத்துதோ இல்லையோ, உன்னை பொசுக்கி விடுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா கோபங்கிறது உனக்குள்ளேருந்து வெளியே வந்துச்சு. கோபன்றது எரியும் நெருப்பை போல உன் மனசுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால் நீ கோபப்பட்டு பேசும்போது அது முதல்ல உன் கையை தான் சுடுன்றதை புரிஞ்சுக்கோ. கோபப்பட்டு நீ கத்தும் போதும் பேசும்போதும் நிலக்கரி சூடான கரியை எப்படி கையில் ஏந்துனா கை சுடுமோ அதே போல் அது உன்னை காயப்படுத்துன்றது ஞாபகம் இருக்கட்டும். உன் வார்த்தைகள் அடுத்தவங்களை காயப்படுத்துதோ இல்லையோ, உன்னை காயப்படுத்தும். கண்டிப்பாக உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது தானே. அடுத்தவங்க தப்பு செஞ்சுட்டு அதன் மூலமாக உன்னை காயப்படுத்திட்டு அவங்க மன்னிப்பு கேட்கலைனாலும் பரவாயில்ல, அதை மன்னிச்சு மறந்துடு. அவர்கள் செஞ்ச தவறுக்கு நீ வருந்தவில்லை என்றாலும் கூட உன் மனசில் நீ கோபத்தை பிடிச்சி வச்சிருக்காதே. அவங்க மேலே கோபப்படுறதால உன் உடம்பு தானே கெட்டு போகுது. அதனால் நீ மனசை அமைதிப்படுத்து. அடுத்தவங்களை மன்னிப்பதின் மூலமாக உன் மனசு லேசாகும், உன் வாழ்க்கை அமைதியாகும் என் செல்லமே.
யார் யார் என்ன தப்பு செய்கிறாங்களோ அதுக்குரிய பலனை அவங்க அனுபவிப்பாங்க. நீ ஒருபோதும் அதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டாம். கர்மாக்களின் கணக்கை நான் ஒருபோதும் உன்னை நோக்கி திருப்பி விட மாட்டேன். நீ சரியாக கவனமாக இருக்கும்போது அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக சந்தோஷமாகவே நடத்தி கொடுப்பேன். நீ எப்போதும் அமைதியாக இருந்துக்கிட்டு உன் மனசையும் பத்திரமாக பாதுகாத்துக்கணும். நேர்மறையான எண்ணங்களை உனக்குள்ளே வளர்த்துக்கோ. நல்லதே நடக்கும், என் வாழ்க்கை நல்லா இருக்குன்ற அந்த நல்ல சிந்தனைகளை நீ உனக்குள்ளே வச்சுக்கும் போது அதன் மூலமாக உனக்கான நன்மைகளை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நம்பிக்கையோடு முன்னேறு. உன் வாழ்க்கையில் வெற்றியும் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியும் வந்து சேரும்படி இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் உனக்கு புரியாததாகவும் வினோதமாகவும் இருக்கலாம். அதையெல்லாம் மகிழ்ச்சியோட பார்க்க கற்றுக்கோ என் செல்லமே. எது நடந்தாலும் அது உன் நல்லதுக்காக தான் நடக்குதுன்ற நல்ல எண்ணத்தோட பார்க்க பழகு. ஒவ்வொருவர் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகளையும் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமாக பார்க்கலாம். நீ எப்போதும் நல்ல விதமாக நேர்மறையாகவே பார்க்க பழகு. எந்த விஷயத்தையும் நன்மைக்கே நீ யோசிக்கும் போது அதன் மூலமாக பல நன்மைகளை இந்த வராகியம்மா உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னை கைவிடாமல் தூக்கி பிடிச்சி காப்பாற்றி ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்ட இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை பாதையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் துன்பமும் துயரமும் இருக்கதானே செய்து. எல்லாரும் அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு தானே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் என்னை நம்பி வாழும்போது உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன். நீ ஒருபோதும் வலியையும் வேதனையும் தனியாக அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை. என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்.